பிரபலமான தமிழ் நடிகை ஒருத்தங்க அவங்களோட லைஃபே போச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்லியிருக்க இந்த விஷயம் தான் சோஷியல் மீடியால பயங்கரமா கசிய ஆரம்பிச்சிருக்கு. அப்படி என்னதான் நடந்தது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். தமிழ் சினிமாவில ஒரு சில நாயகிகள்ல ஒரு படம் கொடுத்தா போதும், அவங்களோட புகழ் எப்பொழுதுமே ஒரே இடத்துல நிக்கும் அப்படிங்கறதெல்லாம் போய், பிகாஸ் அவங்க தொடர்ந்து படம் நடிச்சிட்டு இருந்தா மட்டும்தான் ரசிகர்கள் எல்லாருமே விரும்பி பார்ப்பாங்க. அப்படி ஒரு பர்சன் தான் அனுயா. சோ அவங்களுக்கு வெற்றி படங்கள் கொடுத்திருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல அவங்க எங்க போனாங்க அப்படிங்கறதே தெரியல. ஜீவாவோட சிவா மனசு சக்தியில நடிச்சிருந்திருப்பாங்க. இப்ப கூட அந்த படத்தை ரீ-ரிலீஸ் கூட பண்ணிருந்தாங்க. அதுக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ்ல முதல் சீசன்ல கலந்துக்கிட்டாங்க. சோ இது எல்லாமே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்த அவங்களுக்கு இப்ப ரீசெண்டா எந்த ஒரு படமே கிடைக்கிறதே இல்ல. அதனாலேயே இவங்க அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு இடம் அப்படின்னு பார்த்தா இன்ஸ்டாகிராம் தான். அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமா சொல்ல போனோம்னா இப்ப இன்ஸ்டாவில தான் அவங்க ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருக்கதா நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அதனாலேயே அவங்களுக்கு சில படம் கிடைக்கல அப்படிங்கறத வெளிப்படையா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு பேட்டி ஒண்ணு நடந்திருக்கு. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனக்கு வித்தியாசமான கதைகள் வந்தா கண்டிப்பா நான் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். எனக்கு கல்யாணம் ஆகாததுனால நான் நிறைய படங்கள்ல குழந்தைக்கு அம்மாவா நடிக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அதையும் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். சோ என்னைய தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வெளியில கசிய ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டா நிறைய கிசுகிசு எல்லாம் வெளியில பரவுது. எல்லாமே போய் தான். நான் யாருடைய தொடர்புலயுமே இல்ல. சோசியல் மீடியா வருவதே மக்களுக்கு எளிதா நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கறத வெளிப்படையா காட்டுறதுக்காக தான். எனக்கு இன்னும் மேரேஜ் கூட ஆகல. சோ இந்த ரீசனுக்காக தான் நான் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி உங்ககிட்ட பேசலாம், நீங்க கேக்குற கேள்விகளுக்கு நேரா பதில் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஓபனே பண்ணினேன். பட் உங்ககிட்ட நேரடியா என்னால பேச முடியல அப்படிங்கறதுனால இந்த இடத்துல நான் சொல்றேன். என்னை சுத்தி நிறைய விஷயங்கள் பேசப்படுது. முக்கியமா இந்த கிசுகிசா இருக்கட்டும், சுஜியோட பிரச்சனை வந்தப்ப கூட எனக்கு எல்லாமே போய் தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆனா அதை பத்தி நான் பெருசா ரியாக்டே பண்ணிக்கல. நான் அதுல ரொம்பவே அஃபெக்ட் ஆனேன். எனக்கு ரொம்ப டிப்ரெஷன்ல தள்ளப்பட்டேன். ஒரு ஹீரோயினியா நடிக்கிறதுக்காக நான் வந்தேன். ஆனா இன்னைக்கு வில்லியா கூட நினைக்கிற நிலைக்கு நான் தள்ளப்பட்ட போது ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒருவேளை எனக்கு துணை யாரும் இல்ல அப்படிங்கறதுனாலயா அப்படிங்கிற மாதிரியும் அவங்க நேர்ல ரொம்பவே தெளிவா சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சுச்சி பிரச்சனை வந்த போது நான் யார்கிட்டயுமே அதிகமா பேசல. அது மட்டும் இல்லாம வெளிவந்த புகைப்படங்கள் எல்லாமே போய் அது மார்பிங் பண்ணிருக்காங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலுமே எனக்கு அது ஒரு பக்கம் மன வருத்தத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நான் நிறைய படங்களை சோசியல் மீடியால போயிட்டு இருக்கேன். முக்கியமா இந்திரா காந்தியோட நான் இருக்கிறது போல ஒரு மார்பிங் புகைப்படமும் அதுல நான் பகிர்ந்திருப்பேன். இது எல்லாத்தையுமே நீங்க பாத்துட்டு தான் இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப வருத்தம் தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது என்ன அப்படின்னு கேட்டா, விக்கிபீடியால பார்த்தா நான் பழைய ஹீரோயினி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் பழசெல்லாம் கிடையாது, நான் புதுசுதான். சோ யாருக்குமே பட வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா பழசுல தள்ளிடாதீங்க அப்படிங்கறத குறிப்பிட்டிருந்தாங்க. எனக்கு நிறைய டைம் ஐட்டம் பாடல்ல எல்லாம் டான்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறைய வந்திருக்கு. ஆனா நான் அதெல்லாம் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, நண்பன் படத்துல நான் சிஸ்டர் கேரக்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் சிஸ்டர் கேரக்டர் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி என் மனசையும் மாத்திக்கிட்டேன். இப்படிதான் என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படிங்கறத தெளிவாவே எல்லாத்தையும் உடைச்சு சொன்னாங்க. சோ இவங்க சொன்னதெல்லாம் கேட்கும் பொழுது கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துட்டு இருக்கு. என்னதான் சோசியல் மீடியா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல நம்மள பீக்ல தள்ளி விட்டாலும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மள கீழே தள்ளி விட்டு தான் ஆயிட்டு இருக்கும். எப்போதுமே ஒரே இடத்துல நம்மளால ஸ்டேபிளா இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு இவங்களோட லைஃப் சரியான உதாரணமா இருந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.